Students, page number 398 विशारद उत्तराखंड चरित्र चित्रण कीजिए चरित्र चित्र कैरेक्टर पापों ध्रुव सामनी साम्राट समुद्रगुप्त द्वारा पराजित लिच्छवी राजा की सुंदरी पुत्री है ध्रुव सामनी वंशों नेम இது राजा அந்த ராஜாவுடைய அழகான புத்திரி தான் ध्रुवसामनी वह बेंट के रूप में गुप्त वंश को प्राप्त हुई है गुप्त परिसाग गुप्त वंशத்தில் அவள் வந்து கிடைத்தா जब चंद्रगुप्त उसे लाया तभी से दोनों एक दूसरों को जगाने लगे வந்து சந்திரகுப்தும் ध्रुवसामिயும் ரெண்டு பேரும் லைக் பண்ணாங்க साम्राट रामगुप्त ने अपने छोटे पुत्र चंद्रगुप्त को युवराज तथा ध्रुवसामिनी को भविष्य की महादेवी கோவித் कर दिया था சாம்ராட் வந்து அவருடைய சின்ன பையனை ரெண்டாவது பையனை சந்திரகுப்தை யுவராஜனை ஆக்கிறதுக்காக ஃப்யூச்சரில் ध्रुवसामिனியும் ஒய்ஃபாக ஆக்கிறதுக்காக கோஷித்னா அறிவித்தார் இதேமாரி पर ஆனால் என்ன ஆயிடுச்சு சாம்ராட் की मृत्यु के बाद हालत बदल गई சாம்ராட் வந்து மூர்த்தினா அவர் டெத்தான பிறகு மாறிடுச்சு रामगुप्त सम्राट बना और ध्रुवसामिनी से उसने बलबूत शादी कर ली அவன் என்ன பண்ணா ராமகுத்து வந்து ध्रुवसामिனியை பலவீனமாக அவன் கட்டாயம் அவளோட விருப்பம் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கினான் பகலே வக் ஏக் ஆத்மா பீடித் ஸ்திரீ பன்கர் ஃபஸ்ட்லாம் அவள் என்னன்னா ஒரு மன வருத்தோட ஆத்மா பிடித்த ஒரு மன வருத்தத்தோட அவள் வந்து இருந்தாள் உஸ்பர் சதா பகார் ஹே சதா உஸ்பர் சதானா ஆல்வேஸ் எப்போதுமே அவள் கைதியாக ஒரு காவலில் வச்சு அவள் ரூமில் அவள் இருப்பாள் அவளை சுற்றி காவல்காரங்க தான் இருப்பாங்க அவளை காவலில் வச்சுருப்பாங்க மகாதேவி ஹோகர் பி வக் அப்மான் தக்கர் துக்கி ஹே அவள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருப்பாள் உசே ராமகுத் பத்னி பனாகர் நகி ரக்தா அவள் ராமகுத் பத்னியாக இருக்க அவளுக்கு ஒய்ஃபாக இருக்க அவளுக்கு பிடிக்கல இஸ் உபதஷா சே பி பக் துக்கி ஹே வெறுத்தா ராமகுத்தை வந்து அவள் வெறுத்தா அதுவே அவளுக்கு வருத்தமாக இருந்தது பக் அப்னே பிரேமி சந்திரகுப்த் சே மீல் நகி பாதி அவள் வந்து சந்திரகுப்தை வந்து மீட் பண்ணலை சந்திக்கலை அதுவே அவளுக்கு கஷ்டமாக இருந்தது वग पीड़ा भी उसके मन में है मन में பீடானா துன்பப்பட்டிருந்தா மனசில் கஷ்டப்பட்டிருந்தா इस प्रकार उसे अपमान उपदेश और निराश से प्राप्त है அவளுக்கு அவமானம் இந்த வழியில் அவளுக்கு அவமானம் தான் வந்துச்சு गुप्त वंश को पेंट के रूप में आकर उस वंश की महादेवी होकर भी बंदी बनकर जीवन बिताने वाली कुरुदेवी का बड़ा अवमान तब होती है जब उसे शक्राजी को बेट के रूप में बेचा जाता है அவள் வந்து குப்த வம்சத்தில் இருந்து வந்தவ அவள் வந்து ராணியாக இருந்தாலும் ஒரு கைதியாக தான் இருந்தாள் ஜீவனை அவள் லைஃப் ஃபுல்லும் கழித்தது எப்படின்னா ஒரு கைதியாக தான் கழிச்சா அதில் வந்து அவளுக்கு அவமானம் தான் இருந்துச்சு சக்ராஜிக்கு ஒரு பரிசு பொருளாக அவளை போக சொன்னான் அவனோட ஹஸ்பண்ட் வந்து பதி வந்து பரிசு பொருளாக போக சொன்னான் दुर्देवी चिचव वंश की कन्या है उसका वंश वीरता और आत्मसम्मान के लिए इतिहास प्रसिद्ध है அவள் வந்து அந்த வம்சத்தில் அவளுடைய வம்சத்தில் வீரமும் வரலாற்று மிக்க ஃபேமஸானது அவள் வம்சம் சக்ராஜ் கே பாஸ் ஜானே வக் இன்கார் கர்த்தி ஹே அவள் வந்து சக்ராஜிக்கிட்ட போகிறதுக்கு சக்ராஜுன்றவன் ஆப்போசிட்டு ராஜா அவன் எதிரி ராஜா அவன்கிட்ட இன்கார்னா மறுத்தான் அவன்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்தான்
पति के प्रार्थना ये करती है அவள் பதி கிட்ட அவள் ஹஸ்பண்டு கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டா पर क्यायर पति कुछ नहीं सिद्धि அவன் கோழையாக நடந்துக்கிட்டான் அவன் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை उसका आत्म सम्मान के आत्म बलिमान की ओर ले जाते हैं அவன் வந்து என்ன பண்ணுறான் சுயகௌரவம் ஆத்மாவில் சுயகௌரவத்தெல்லாம் இழந்து இருந்தான் वह काटर के निगल कर इवर कर आत्म आत्या कर लेने तैयार हो जाती है அவன் என்ன பண்ணா ஆத்மா ஒரு தற்கொலை செஞ்சுக்கலான்னு கூட அவர் தயாராக இருந்தான் दुस्वामी में वेग बुद्धि टुनता आत्म निर्माण और नित्यता है அவள் வந்து ஒரு புத்தி உடையவளாக நல்ல புத்தி உடையவளாகவும் உறுதியானவளாகவும் அவள் பயம் இல்லாதவளாகவும் இருந்தாள் भाग परिस्थिति की सुषम कदियों को पहचानती थी अपनी पंदी स्थिति एवं रामगुद के मित्री रूप को भाग जानती है அவள் வந்து ராமகுத் வந்து உள்ளே வர்றத அவளுக்கு தெரியுது पर प्रयोग कार्य के उचित तक से उचित समय पर करना उसे पसंद है इसलिए पगले रामगुद के सामने भक्तर के प्रार्थना करती रखती है ஃபஸ்ட்டே வந்து ராமகுத்துக்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிறா இதுமாரி என்னை அனுப்பாதீங்க வேண்டாம் அப்படின்னு லேக்கின் ஜப் பதி உஸ்னே சமான் கே பர்வாக் நகி ஹே அதை வந்து பர்வாக்னா அதை வந்து பொருட்படுத்தவே இல்லை அவன் अपना रूप बदलकर एक नए रूप में सामने आती है அவள் என்ன பண்ணா தன்னுடைய ரூபத்தையே பதல்கர்னா மாற்றினா தன்னோட ரூபத்தையே மாற்றி ஒரு புதிய உடைய எடுத்துட்டா उसकी दिशन बुद्धि की भयभीत होकर रामगुद के हर सम पगरे रखता है அவள் வந்து புத்தி உடையவளாக நல்ல புத்தி உடையவளாகவும் திறமையானவளாகவும் இருந்தால் எப்படி இந்த ராமகுத்து வந்து கைதியாக வச்சிருக்குள்ளே பகரேனா காவலாக வச்சிருக்குள்ளே அவள் இப்படி இந்த अपनी वेग बुद्धि के तारा पुरोहित निस्तर कर देती है और अंत जीत करती है புரோகித்னா அவங்க அரசபையில் இருக்கிறவர் அவர்கிட்டமே பயம் இல்லாமல் பேசுவா கடைசியில் என்ன ஆயிடுச்சு ஜித் பிராப்த் அவர்கிட்டயே ஜெயிச்சிட்டா நல்லா பேசி அவர்கிட்டயே நல்லா பேசி ஜெயிச்சிட்டா तुर्ता दुस्वामी के चित्तर का सबसे बड़ा गुण है அவள் துர்சாமியோடைய கேரக்டர் துர்சாமியோடைய கேரக்டர் எல்லாமே சிறந்ததாக இருக்குது எல்லாத்தோட சிறந்ததாக இருக்குது बाघ जिस कदम को उठता है उस पर टूट अगर आगे बढ़ती है அவள் உறுதியானவளாகவும் இருக்கிறா रामगुद से वाघ विच्छेद करने का निश्चय कर लेना के बाद वाघ धैर्य का साथ विरोध करती है அவள் ராமகுத்தை வந்து விடுதலை வாங்கணும் அவங்ககிட்ட வந்து பிரிஞ்சு போகணும்னு அதை வந்து அவள் இருந்தாள் धर्म के नियमों के देकर वह आगे बढ़ती है அந்த ரூல்ஸ் எல்லாம் அவள் மீறறதுக்கு ரெடியாக சவால் விடுறதுக்கு ரெடியாக இருந்தாள் सक्राजी के पास विश्वास बैठ के रूप चाना उसे मंजूर नहीं है அவள் வந்து மஞ்சுனா லைக் பண்ணலை அவள் சக்ராஜிக்கிட்ட பரிசு பொருளாக போகிறதுக்கு அவள் லைக் பண்ணல तब मूर्ति के भाई भी उसे विचलादित नहीं कर लाता उसका नाम की ही तुर्ता को प्रकट करता है அவள் வந்து ரொம்ப உறுதியாக இதுலேருந்து அவளை வந்து உறுதியாக அவளது வெளிப்பட்டது விச்சலாதுனா அவள் வந்து டெத்து ஆனால் கூட இதில் வந்து அசைக்க முடியாமல் இருந்தால் அவங்க அங்கே போகக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு இதில் அசைக்க முடியாத இருந்தா निर्भयता उसमें वंशनिक है सबको बड़ा भाई मूर्तियों का होता है वह सम्राट रामगुद के मध्यम इक्लिव तक वह टालती है ஒரு பயம் இல்லாமல் அவள் இருந்தால் அவள் வந்து ஒரு பயம் சாகிறதுக்கு கூட அவள் பயப்படல ராமகுத்தோடைய இந்த பக்கம் கீழ்த்தனமான எண்ணங்கள் அவளுக்கு பிடிக்கல परिणाम के भाई उसे छोटा भी नहीं है
ரவ கூட பயமே இல்லாமல் இருந்தால் அறம் பரிணாமம் ஒரு பலனும் இல்லை, அந்த பயம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு பலனும் இல்லை. निर्मय होकर वह सकराज की समीप जाती है. சக்கராஜ் சபித்னா ஒரு பயம் இல்லாமல் சக்கராஜ் கிட்ட வந்து நியர், சபிப்னா நியர், அவங்கிட்ட வருவா. गुप्त सम्राट बड़े दरबार में विरोध की घोषणा करती है और चंद्रगुप्त को अन्याय का प्रतिकार करने के लिए उत्साहित करती है. விரோதமாக வெறுக்கிற மாரி அது தூண்டுதல்லாம் கலகம் அறிவிச்சா அது பண்ணினான், சந்திரகுப்தை உற்சாகம் பண்ணினான் கலகம் அறிவிக்கிற மாரி. इस प्रकार द्रोसामी के छह सिविता पूरे नाटक पर சாகி ரக்தி ஹே. இதுவரை துர்சாமியோடைய துணிச்சல், துர்சாமியோடைய தேசத்துனா துணிச்சலில் இந்த இது கேரக்டரில் நல்லா தெரியுது. ராங்குத் சதா உஸ்கி சேசாமி के आगे भयभीत रखती है, ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறா. अपने प्रेम का विषय में वह एक श्रेष्ठ नारी के रूप में सामने आती है. இந்த உயர்ந்த சேஷ்னா இந்த உயர்ந்த பெண்ணாக அவ விளங்குறா, அன்புல உயர்ந்த பெண்ணாக சந்திரகுப்துக்கிட்ட அவ விளங்குறா. रामगुप्त के प्रति गुना से पढ़कर अपने पूर्व प्रेमी के चंद्रगुप्त प्रति अनुसत उठता है. வந்து சந்திரகுப்து மேலே தான் அனுசஸ் தான் ஈடுபாடாக இருக்கிறா. பிரசாத்ஜித் नारी को केवल के बोके सब पुरुष के संबंध नहीं बनाते. பிரசாத்ஜின்னா ஆத்தர், அந்த ஆத்தர் வந்து அந்த பெண்ணை ஒரு அழகான ஒரு செல்வத்துக்கு ஆசைப்படாத, ஒரு பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு பெண்ணை அதில் காட்டிக்கிறாரு. வக் சாமாஜிக் சம்மான் கே அதிகாரினி கே. சாமாஜிக்னா இந்த சமுதாயத்தில் ஒரு உரிமை உள்ள பெண்ணாக ஒரு காட்டுகிறார். உசே அப்னே கே சாமாஜிக் கே லியே லட்னே கா அதிகார் ஹே. சமமான அதிகாரத்துக்கு லட்னேனா அவர் சண்டை போட்டா. பிரசாத் ஜி துர்சாமிக்கு சரித்திரத் மே அப்னி வக் விச்சார்தாரா பிரகாட் ஹே. அவளுடைய கேரக்டரை நல்லா வெளிக்கொண்டு வந்திருக்கிறார், அவர் எண்ணங்களில், விஜயர்னா அவர் எண்ணங்களில் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். துர்சாமி கே படே பிரேம்சாலி விதித் கி நாரி ஹே. அவ வந்து திறமை வாய்ந்தவர், பிரேம்சாலினா திறமை வாய்ந்தவர். நாடகா ஆறு முக்கிய பாத்திரக்கே உஸ்னே பிரபாவித் ஹே. பிரபாவித்னா திறமை வாங்குவேன். ராம்குத் உஸ்னே தர்தா ஹே. ராம்குத்துக்குள்ள பயம் இல்லாமல் இருந்தா. உஸ்னே ஸ்னேகி ரக்தி ஹே. சக்கராஜிக்கே உஸ் பர் ஆஸ்து ஹே. சக்கராஜிக்கிட்ட ஈடுபாடு இல்லாமல் இருந்தா. சந்திரகுப்த் உஸ்னே பிரேம் கர்த்தா ஹே. சந்திரகுப்தியை விரும்பினா. உஸ்னே கே विरुद्ध के प्रभाव से वह सबसे प्याशिल बन देती है. அவ ஒரு முயற்சி செய்கிற திறமையாந்தளவு முயற்சி செய்த பெண்ணாகவும் இருந்தா. प्रसाद जी ने इस पात्र के चरित्र ने नाटक के उद्देश्य की. இந்த பிரசாத்ஜி வந்து இந்த கேரக்டரை, இந்த நாடகத்தினுடைய எய்மை அவர் வந்து பூர்த்தி செஞ்சார். துருவசாமி லேக்கி அமர் அந்த அழியாமல், இந்த இந்த எழுத்தாளர் வந்து இந்த துருவசாமி இந்த கேரக்டரை வந்து அழியாமல் பார்த்துக்கிட்டார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில்